இன்னைக்கு நிறைய பேர் சொல்றீங்க, யாருமே எனக்கு நேசிக்க யாரும் இல்ல, எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்க, எனக்கு அக்கறை காட்ட ஒரு இல்ல, அப்படி இருந்தும் யாரும் எனக்கு அக்கறை காட்ட ஆள் இல்ல என்று சொல்லி நீங்க தவிர்த்துக்கிட்டு இருக்கலாம். வேதவசனம் சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்களுக்கு கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது. நீங்க சொல்லக்கூடாது, இனிமே நீங்க சொல்லக்கூடாது, என்னை பார்த்துக்க யாரும் இல்ல, என் மேல அன்பு காட்ட யாரும் இல்ல, என் மேல அக்கறை காட்ட யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்க சொல்லக்கூடாது. ஏன் தெரியுங்களா? அவர் உங்களை விசாரிக்கிறவர், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை அவர் மேல வைத்து விடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பாடலை கூட பாடி, எனக்கு இந்த காரியத்தை சொல்லும் போது ஒரு பாடல் ஞாபகம் வருது. எனவே இந்த பாடலை கூட பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நீங்களும் இந்த பாடலை பாடும் பொழுது அவர் அன்பை உணர்ந்து கொள்வீங்க. என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே, என் தாயை விட என் தகப்பனை விட நான் நேசிக்கும் யாரையும் விட, என் தாயை விட என் தகப்பனை விட நான் நேசிக்கும் யாரையும் விட, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே, என் தாயை விட என் தகப்பனை விட நான் நேசிக்கும் யாரையும் விட, சொல்லுவோம் எந்த அப்பா இப்ப சொல்லுவோம், என் மேல கரையுள்ள தெய்வம் நீதானே, என் மேல கரையுள்ள தெய்வம் நீதானே, கூடைக்குள்ளே பெற்ற தாயை விட்ட போது காத்தது மூக்கரை அல்லவா, உண்மைதான தாயை விட்ட போது காத்தது காத்து நடத்தினார் அல்லவா, தானியேலை தேவிக்குள்ளே காக்கவில்லையா, யோனாவை வீடுக்குள்ளே காக்கவில்லை, சொல்லுங்களேன், தானியேலை தேவிக்குள்ளே காக்கவில்லையா, யோனாவை வீடுக்குள்ளே காக்கவில்லையா, இப்ப சொல்லுங்க, எந்த நிலையிலும் என்னை காக்க அக்கறை, எந்த நிலையிலோ என்னை காக்க இயேசு வல்லவரே, சொல்லுவோ, எந்த நிலையிலோ என்னை அக்கறை உள்ளவர், எந்த நிலையிலோ என்னை காக்க இயேசு, இப்ப சொல்லுங்க, தாயை விட
தகப்பனை அப்பா நான் நேசிக்கும் யாரையும் ஓ சொல்லுங்க சொல்லுங்க போதாது அவரு தாயை விட தகப்பனை அப்பா நேசிக்கும் யாரையும் விட ஓ என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீரானே என் மேல் அக்கறையுள்ள நீதானே சொல்லுங்கள் அவ பார்த்து என் மேல் அக்கறையுள்ள நீதானே ஓ ஏசையா என் மேல் அக்கறையுள்ள நீதானே வேற யாரு மாதிரி இல்லப்பா தாயை விட தகப்பனை விட சொல்லுங்க அவரை பார்த்து ஏசிக்கோ உரமதிலே மேரே லாயிட தகப்பனை ஓ யாரையும் விட அவரை பார்த்து சொல்லுவோம் என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதான் ஏசையா சொல்லுங்க விடுதலை உனக்கு வேணும் என்று சொன்ன சொல்லுவாயா சொல்லு என் மேல் அக்கறையுள்ள நீதானே ஏசையா தெய்வம் நீதானே சொல்லு மோசேயை கூடைக்குள்ளே மோசே கூடைக்குள்ளே பெத்த தாய் விட்ட போது காத்தது உம்மக்கரை அல்லவா சொல்லுங்க மோசேய பெற்ற தாயே விட்டுட்டாலும் காக்கிற தேவன் அவர் மேல் அக்கறையுள்ளவரே நான் ஏழை கேவிக்குள்ளே காக்கவில்லையா யோனாவை மீனுக்குள்ளே காக்கவில்லையா தானியேலை கேபிக்குள்ளே காக்கவில்லை எல்லாவற்றையும் காத்து நடத்துபவர் நீ சொல்லி பவரை பார்த்து அறிக்கை செய்ய எந்த நிலையிலும் என்னை காக்க அக்கறையுள்ளவரே ஓ எந்த நிலையிலும் என்னை காக்க இயேசுவர் எந்த நிலையிலும் என்னை காக்க அக்கறை சொல்லி உனக்கு அறிக்கை செய்யும் போது விடுதலை என்னை காக்க தாயை விட என் தகப்பனை சொல்லுமா சொல்லுமா அவரை பார்த்து நேசிக்கும் யாரையும் விட ஒரு மதலரே தாயை விட தகப்பனை விட நேசிக்கும் யாரையும் விட ஒரு மதலரே என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே சொல்லுமா உனக்காக இயேசு சொந்திருக்கிறார் உண்மைது அக்கறையுள்ள தெய்வம் ராமதே என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் ஓ, ஏசையா. ஓ, ராமதேலே ரே மேலே ரே மெதல மலரா என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே ஓ, ஆவே, என் மேல் அக்கறையுள்ள இவனிதானே உண்மையில் அக்கறையுள்ள தெய்வம் ஒருவர் இருக்கிறார் நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம் உன் பெற்றோர் உன்னை கைவிட்டு இருக்கலாம் நீ நம்பினோர் உன்னை உதறி தள்ளி இருக்கலாம் உன் நண்பர்கள் உன் உற்றார்கள் உன் உறவினவர்கள் எல்லாரும் உன்னை வெறுத்து ஒதுக்கி இருக்கலாம் இந்த உலகத்திற்கு நீ தள்ளப்பட்டவனாய் காணப்படலாம் ஆனா இயேசு உண்மையில் அக்கறையுள்ளவர் வேதவசனம் இப்படியே சொல்லுது அவர் உன்னை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் அவர் உன்னை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உன் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடு என்று எழுதியிருக்கிறது அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள் என்று எழுதியிருக்கிறது இந்த பார்க்கிற தம்பி தங்கச்சி ஓ வாலிப பிரயத்துல நீ இப்படி ஒரு காரியங்கள் எதிர்கொண்டு இருக்கலாம் அன்புக்காக நீ ஏங்கி கொண்டு போய் இருக்கலாம் அல்லது எனது பார்க்கிற பெரியவங்க என் வாழ்க்கையிலையும் ஒரு அக்கறை காட்ட ஒரு அம்மா அப்பா இல்ல
ஒரு அண்ணன் தம்பி இல்ல, ஒரு கூட பிறந்தவங்க இல்ல, ஒரு நண்பர்கள் இல்லைன்னு சொல்லி நீங்க வேதனைப்படலாம். அப்பாக்கு அப்பாவா, அம்மாக்கு அம்மாவா, நண்பனுக்கு நண்பனா, என் நேசு உன்னோடு இருக்கிறார், என் நேசு உன்னோடு இருக்கிறார். உங்க கவலைகளை எல்லாம், உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம், உங்களோட அன்பை எல்லாம் நீங்க அவர்கிட்ட ஷேர் பண்ணும் பொழுது அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஜீசஸ் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். என்னோட சேர்ந்து சொல்லுவீங்களா? இன்னைக்கு சொல்லுங்க, இயேசு உங்களை நேசிக்கிறபடினால அவரை பார்த்து சொல்லுங்க, என் தாயை விட, என் தகப்பனை விட நான் நேசிக்கும் யாரையும் விட, ஓ என் தாயை விட, தகப்பனை நேசிக்கும் யாரையும் விட ஒருத்தர் உண்டு, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் ஏசையா, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே. ஏசையா, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே. நீர்தானே ஏசையா, அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே. என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே, என் மேல் அக்கறையுள்ள நீர்தானே. நன்றி ஆண்டவரே. அன்பிற்காய் ஏங்கி நிற்கிற ஒருவரையும் நான் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பா, எனக்கு அன்பு காட்ட ஒருவர் இல்லைன்னு சொன்னவங்க மத்தியில் அக்கறை காட்ட நீர் ஓடோடி வந்திருக்கிறத, உங்களோட அன்பை அந்த ஜனங்க உணர்ந்து இருக்கிறாங்க. அப்பா, நீர் அவர் மேல் அக்கறை உள்ளவர்களா இருந்து நடத்தி வருகிறதை அவர்கள் இன்னும் காணட்டும். உங்க அன்பை இன்னும் அவர்கள் ருசிக்கட்டும். உங்களோட அன்போடு இன்னும் அவர்கள் இணைந்து இருக்கட்டும்பா. அவர்களுக்கு நீங்களே ஒரு ஆறுதலாக இருந்து, நீங்களே ஒரு நேசிக்கிறவர்களாக, அக்கறை உள்ளவர்களாக, அவர்களுக்கு எல்லாவுமாய் மாறுவதற்காக நன்றி. ஏங்கி நிற்கிற ஒவ்வொருடைய இருதயத்தில் தொடுவீராக. கவலையோடும் கண்ணீரோடும் உடைக்கப்பட்ட இருதயத்தோடு நிற்கிற ஒவ்வொருடைய தேவனில் தொடுவீராக. இப்படியே செய்ய போகிறதற்காக நன்றி. அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே. வேலைப்படுத்தப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.